Hi students, I am Vinu. 12th Math Chapter 1 example 1.12 பார்க்கலாம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா a is equal to 1/7 அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேட்ரிக்ஸில் ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு 3 அன்னோன் வேல்யூ இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, அந்த அன்னோன் வேல்யூவான ஏபிசியை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணுமா. அண்ட் தென் வந்து என்னென்னா இந்த மேட்ரிக்ஸ் வந்து ஆர்த்தோகோனல் அப்படிங்கிறத வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ ஆர்த்தோகோனல் அப்படின்னு நம்மளுக்கு சொன்னால் நம்மளுக்கு என்ன தெரியும்னா ஒரு கண்டிஷன் தெரியும். அதாவது ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் ஏஸ் ஈக்குவல் டு I3 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த கண்டிஷன் தெரியும். ஓகேவா? அப்போ இந்த கண்டிஷனை வந்து இது என்ன பண்ணுது அப்படின்னா சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்க. அண்டு தென் ஏபிசி கண்டுபிடிச்சிட்டு அது கூடவே நம்ம ஏ இன்வர்ஸும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதில் 2 டைப் ஆஃப் கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஏங்கிறது மேட்ரிக்ஸ் தெரியும், அதுலேருந்து ஆர்த்தோகோனல் கண்டிஷன். இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஏபிசியோட வேல்யூ வந்து நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேவா? அப்போ நான் இந்த கண்டிஷனை வந்து அஷ்யூம் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கண்டிஷன் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா ஏ நம்மளுக்கு தெரியும், ஏ டிரான்ஸ்போஸ் வந்து தெரியாது. அதனால கொடுத்துருக்குற ஏல இருந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ டிரான்ஸ்போஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஏ டிரான்ஸ்போஸ்னா என்னது, இது அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம்னா ரோ காலமாகவும் காலம் வந்து ரோவாகவும் சேஞ்ச் பண்ணுவோம். 6 - 3a அப்படிங்கிறது 6 - 3a ஆகும். b2 - 2 6 வந்து b - 2 6 ஆகும். 2c3 வந்து என்னன்னா 2c3 ஆகும். ரோ வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா காலமாக வந்து என்ன பண்ணிட்டோம் சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ணிக்கிறோம், 3மே ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஏதாச்சும் ஒரு 2 எடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணிக்கிறேன், இதையும் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஏ டிரான்ஸ்போஸையும் I3யையும் என்ன பண்ணிக்கிறேன்னா எடுத்துக்கிறேன். அப்போ ஏ டிரான்ஸ்போஸை I3 கூட ஈக்குவல் பண்ணிக்கிறேன்னா ஏயும் ஏ டிரான்ஸ்போஸும் மல்டிப்ளேயில் இருக்குது. அப்போ இதோட வேல்யூ வந்து என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு வேணும். அப்போ அதுக்காக என்ன பண்ணிக்கிறேன்னா ஏ டிரான்ஸ்போஸோட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். ஏ அஸ் யூஷுவல் நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஏ டிரான்ஸ்போஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் போதும். 1/7 1/7. ஸோ நம்மளுக்கு அஸ் யூஷுவல் என்ன கிடைக்கும், 1/49 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ மல்டிப்ளை என்ன பண்ணுவோம், 7 மாதிரி பண்ணுவோம். அதாவது இங்கே இருக்கக்கூடிய ரோவும் இங்கே இருக்கக்கூடிய காலம். ஃபர்ஸ்ட் ரோவை சூஸ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் காலம், அப்புறம் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், அப்புறம் ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் எடுத்துக்கிறேன். 6 6 36 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 3 3 9 ப்ளஸ் ஏ இன்ட்டு ஏ வந்து என்னென்னா ஏ ஸ்கொயர். ஸோ இப்போ அதே மாதிரி செகண்ட் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் 6 இன்ட்டு பி வந்து 6b மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 3 2 6. ஸோ ப்ளஸ் ஏ இன்ட்டு 6 வந்து என்னென்னா 6a. அதே மாதிரி வந்து என்னென்னா தேர்ட் காலம் 6 2 12 மைனஸ் 3c ப்ளஸ் வந்து என்னென்னா 3a. இப்போ அதே மாதிரி என்ன பண்ணிக்கிறோம்னா செகண்ட் ரோவை வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா சூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் காலம் தேர்ட் காலம். ஃபர்ஸ்ட் காலம் 6 இன்ட்டு பி வந்து 6b மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 3 2 6. ஸோ அதே மாதிரி 6 இன்ட்டு ஏ. ஸோ நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது, பி இன்ட்டு பி வந்து பி ஸ்கொயர்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 2 2 4 6 6 36. நெக்ஸ்ட் தேர்ட் காலம் 2b மைனஸ் 2z ப்ளஸ் வந்து என்னென்னா 18. ஓகேவா? இப்போ அடுத்து என்ன பண்ணிக்கிறோம், தேர்ட் ரோ எடுத்துக்கிறோம். இந்த தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் அப்புறம் செகண்ட் காலம் அப்புறம் தேர்ட் காலம் 2 6 12 c இன்ட்டு மைனஸ் 3 மைனஸ் 3c ப்ளஸ் 3a. அதே மாதிரி 2b மைனஸ் 2c 6 3 ப்ளஸ் 18. ஸோ நெக்ஸ்ட்டு 2 2 4 ப்ளஸ் c இன்ட்டு c வந்து c ஸ்கொயர் ப்ளஸ் 3 3 9. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா இது இன்னுமே சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ இது இன்னுமே சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும், 6 ப்ளஸ் வந்து என்னென்னா 9 வந்து 45 a ஸ்கொயர். ஸோ இதை நம்மளால சிம்பிளிஃபை பண்ண முடியும், இதையும் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஓகேவா? ஏன்னா ஒரு ஏ டேர்ம் இருக்குது, ஒரு பி டேர்ம் இருக்குது, ஒரு நம்பர் இருக்குது. ஸோ அப்படின்னா நம்மளுக்கு இது எதுவுமே சிம்பிளிஃபை பண்ண முடியாது. இந்த டயக்னல் மட்டும்தான் நம்மளுக்கு சிம்பிளிஃபை ஆகும்.
இங்கே 2 தான் நம்பர் இருக்குது. அப்போ 40 ப்ளஸ் வந்து என்னென்னா பி ஸ்கொயர். இங்கே 2 நம்பர் இருக்குது. அப்போ சி ஸ்கொயர் ப்ளஸ் 13 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு மேலே இது என்ன பண்ண முடியாதுன்னா நம்மளால சிம்பிளிஃபை பண்ண சான்ஸ் இல்லை. இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், ஏ டிரான்ஸ்போஸை வந்து என்னென்னா I3க்கு ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஏ டிரான்ஸ்போஸ் கிடச்சிருச்சு. அதை என்ன பண்ணிப்போம், I3க்கு ஈக்குவேட் பண்ணி நம்ம அதுலேருந்து வேல்யூ வந்து அஷ்யூம் பண்ணிக்கலாம். என்ன தெரியும், ஏ டிரான்ஸ்போஸை என்ன பண்ணிக்கிறேன்னா I3க்கு ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். இதுதான் ஏ டிரான்ஸ்போஸ் I3னா வந்து என்னென்னா 3x3ல இருக்கக்கூடிய ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். அப்போ 1 0 0 0 1 0 0 0 1 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். இப்போ இங்கே வந்து என்ன இருக்குது, 1/49 இருக்குதா. அப்போ இது இந்த சைட் கொண்டு போனால் என்ன ஆகிடும், 49 மாறிடும். இப்போ இந்த 49 என்ன பண்ணிக்கலாம், உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி 0 கூட மல்டிப்ளை பண்ணும்போது ஃபுல்லாக 0 ஆகிடும். 1 இருக்கிற இடத்துல தான் 49ஆல் மல்டிப்ளை பண்ணால் 49 49 49 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா. இப்போ இந்த 2 மேட்ரிக்ஸும் நம்மளுக்கு வந்து ஈக்குவல். இது ஆல்ரெடி ஆர்த்தோகோனல்னு கொடுத்துருக்கிற கண்டிஷன் வச்சுட்டே நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஈக்குவல்னு எடுத்துட்டோம். இது 2 ஈக்குவல்னா என்ன இருக்குன்னா, இதில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டேர்மும் இதில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டேர்மும் ஈக்குவல். இதில் இருக்கக்கூடிய செகண்ட் டேர்மும் இதில் இருக்கக்கூடிய செகண்ட் டேர்மும் ஈக்குவல். இதில் இருக்கக்கூடிய தேர்ட் டேர்மும் இதில் இருக்கக்கூடிய தேர்ட் டேர்மும் ஈக்குவல். ஓகேவா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த டயக்னலை மட்டும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த டேர்ம்ஸ் எடுத்துக்கிறேன். ஏன்னா இது மட்டும்தான் கொஞ்சம் ஷார்ட்டஸ்ட் டேர்மாக இருக்குது அதனால. அப்போ 45a ஸ்கொயரை 49 கூட ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா. அடுத்து பி ஸ்கொயர் ப்ளஸ் 40 சென்ட்ரலில் இருக்கிறது 49 கூட ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். சி ஸ்கொயர் ப்ளஸ் 13 சேம் 49 கூட ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வச்சுட்டு நம்மளால ஏபிசி வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஓகேவா. ஸோ நம்ம ஏ ஸ்கொயர்டை வச்சுட்டு 45 அந்த சைட் கொண்டு போய்க்கிறேன். இப்போ என்ன ஆகிடும், 49 மைனஸ் 45 வந்து 4. அப்போ நம்ம ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4னா நம்மளுக்கு ஏ வேணும்னு என்ன பண்ணுவோம், ஸ்கொயர் ரூட் எடுப்போம். ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், +or-2 அப்படின்னு சொல்லிட்டு வருமா. அப்போ +2 -2 நம்மளுக்கு 2 வேல்யூ இருக்குது. ஸோ இப்போதைக்கு இது இருக்கட்டும். அடுத்து பி வேல்யூ. ஸோ இது இருக்கட்டும், பி பார்ப்போம். பி ஸ்கொயர்டை மட்டும் வச்சுட்டு 40 அந்த சைட் கொண்டு போது சேம் அஸ் 49 மைனஸ் வந்து என்னென்னா 40 வந்து 9. அப்போ இதையும் எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது, +or-3 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. ஸோ பி இஸ் ஈக்குவல் டு 3, பி இஸ் ஈக்குவல் டு வந்து என்னென்னா -3 அப்படின்னு சொல்லி எடுத்துருக்குறோம். நெக்ஸ்ட்டு சி ஸ்கொயர்டு வேணும். சி ஸ்கொயர்டை மட்டும் வச்சு 13 அந்த சைட் கொண்டு போகும். அப்போ என்ன ஆகிடும், இதை சிம்பிளிஃபை பண்ணால் 36. அப்போ சி ஸ்கொயர் 36னா சி எடுக்கும்போது என்ன கிடைக்கும், +or-6